கனடாவின் டொரண்டோவில் குளிர்காலத்தில் வீடற்ற மக்களுக்காக 1275 புதிய குளிர்கால தங்குமிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் அதிகமான தங்குமிட படுக்கைகள், கடுமையான குளிரின் போது திறக்கப்படும் வெப்பமயமாதல் மையங்கள் மற்றும் புதிய துணை வீட்டு அலகுகள் ஆகியவை அடங்கும். குளிர்காலத்தில் மக்களுக்கு உதவும் அதிகமான மக்களை நிரந்தர வீடுகளுக்கு மாற்றவும் நகரம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக உறுதியளித்துள்ளது. இந்த திட்டம் முந்தைய ஆண்டுகளை விட சிறந்தது என கூறப்பட்டாலும் இன்னும் இது போதாது என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர். தங்குமிட படுக்கைகள் ஏற்கனவே ஆண்டு முழுவதும் நிரம்பியுள்ள அதேவேளை டொரண்டோவில் 9600க்கும் மேற்பட்டோர் வீடற்றவர்களாக உள்ளனர். போதுமான இடங்கள் இல்லாததால் பலர் ஒவ்வொரு இரவும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். சிலர் தூங்குவதற்கு ஒரு சூடான இடத்தை கண்டுபிடிக்க முடியாது என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். -5 டிகிரி செல்சியஸ் அளவு மட்டுமே ஆபத்து இல்லை எனவும் 0 முதல் 2 டிகிரி வரை வெப்பநிலை கூட மிகவும் ஆபத்தானது எனவும் அவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக மக்கள் நனையும் போது ஈரமான உடைகள், காலுறை மற்றும் தூக்க பைகள் தாழ்வெப்பநிலை மற்றும் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும். இதனால் மிகவும் குளிராக இல்லாவிட்டாலும் நகரம் உதவி வழங்க வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அத்துடன் வீடற்ற பலரிடம் தொலைபேசிகளோ இணையமோ இல்லாததால் சிறந்த தகவல் தொடர்பு மற்றும் நிரந்தர வெப்பமயமாதல் இடங்களை ஆதரவாளர்கள் விரும்புகின்றனர். சூடான தண்ணீர் போத்தல்கள் மற்றும் பாதுகாப்பான வெப்பமூட்டும் பொருட்கள் போன்ற குளிர்கால பொருட்களை நகரம் அதிகமாக வழங்க வேண்டும் என அவர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த விடயத்தில் மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்கள் தலையிட வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர்.